மும்பை இந்தியன்ஸ் அணியிலிருந்து ஹர்திக் பாண்டியா விலகி இருக்கிறதா பரபரப்பு தகவல் வெளியா இருக்கு. ஹர்திக் பாண்டியா எதனால மும்பை அணியிலிருந்து விலகுறாரு, மீண்டும் ரோஹித் சர்மா மும்பையுடைய கேப்டனாக வாய்ப்பு இருக்கா அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க இந்த பேஜுக்கு புதிய நபரா இருந்தா மறக்காம இந்த பேஜை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோ உங்க கிரிக்கெட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. ஹர்திக் பாண்டியாவை ஜிடி கிட்ட இருந்து இந்த வருடம் ட்ரேடிங் முறையில மும்பை அணி வாங்கி மும்பையுடைய புதிய கேப்டனா ஹர்திக் பாண்டியா போட்டாங்க. இதுவே பல மும்பை ரசிகர்களுக்கு பிடிக்காம போச்சு. எப்படி 5 முறை கோப்பை வெற்றி பெற்ற ரோஹித் சர்மா நீக்கினீங்க அப்படிங்கிற மாதிரி பல சம்பவங்கள் மும்பை ரசிகர்கள் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்படிப்பட்ட சமயத்தில் இன்ஜுரியில இருந்து மீண்டு வந்துட்டு இருந்த ஹர்திக் பாண்டியாவுடைய மெடிக்கல் ரிப்போர்ட் தற்போது வெளியாயிருக்கு. அதன்படி அவர் அடுத்த வருடம் மே மாதம் வரையுமே அவருக்கு ரெஸ்ட் தேவைப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க. இதனால அவர் ஐபிஎல் போட்டியிலிருந்து விலகுவார் அப்படிங்கிற தகவல் வெளியாயிருக்கு. அதாவது ஹர்திக் பாண்டியா 2024 ஐபிஎல் பங்கேற்க மாட்டார் அப்படிங்கிற மாதிரியான தகவல் அதிகாரப்பூர்வமா வெளியாயிருக்கு. இதன் மூலம் 2024 ஐபிஎல் மும்பை அணிக்காக ஹர்திக் பாண்டியா விளையாட மாட்டார். இதனால மும்பையுடைய கேப்டனா மீண்டும் ரோஹித் சர்மாவை செயல்பட வாய்ப்புகள் அதிகமா இருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு. இதை கேட்ட ஜிடி மும்பை ரசிகர்கள் இதற்கு பருத்தி முட்டை குடல்லே இருந்திருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி ஹர்திக் பாண்டியோட இந்த நியூஸை கேட்டு ரோஹித் சர்மா ரசிகர்கள் மகிழ்ச்சி ஆயிட்டாங்க. இருந்தாலும்